எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆட்சியிலே மக்களும் சிறப்பு இல்லை, அரசு அதிகாரிகளும் சிறப்பாக இல்லை, உழைப்பவர்களுக்கு ஊதியம் கிடையாது, உழைப்புக்கு பிழைப்புக்கு வழி கிடையாது, வழி இல்லாமல் மக்கள் ஒவ்வொருத்தரும் பரிதவிக்கின்ற சூழ்நிலை திமுக ஆட்சியிலே வந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. ஆகவே அதிமுக தான் ஆள வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகிறார். நான் சிறுவையில் இருக்கின்ற பொழுது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 1986 வெம்பக்கோட்டை டேம் திறப்பா நேரத்தில் நான் கொடி கட்டி கொடி அசைத்து அவரை வரவேற்ற குழுவில் நான் இருந்தேன். எங்களது சிவகாசி நேரக்கலை செயலர் கே சாமி அவர்கள் எனது மாமா நேரக்கலை செயலர், அன்றைய ஒன்றிய கழக செயலர் தொகுதி அமைப்பாளர் தொகுதி வேல்சாமி அவர்கள் தொகுதி அமைப்பாளர், கருப்புசாமி போன்றவர்கள் சின்னசாமி போன்றவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். நான் அங்கே திருத்தணியில் நாங்கள் இருந்தோம். ராமேஸ்வரர் கடை முன்பாக தான் தலைவர் எம்ஜிஆருடைய காரணி பற்றி கையை பிடிச்சோம். அப்போ பேர் செட் போட்ட ஒரு இளைஞராக நான் பணியாற்றினேன். அன்றைக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்தேன். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 82 வருகின்ற பொழுது ஏடிஎம்கே சேலை பாரதோடு சேலை அம்மாவுக்கு முன்னாடி பிரச்சாரம் செய்து போனேன். எல்லா பகுதிக்கும் துர்கா இண்டஸ்ட்ரியல் நைட்டு 1:30 மணிக்கு அம்மாவோட உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பாக்கியத்தை பெற்றேன். அதற்கு பின்பு எடப்பாடியாருடைய 3வது தலைமுறை அரசியலும் நாம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். என்னோடு இருந்து பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கின்றீர்கள். தலைவர் காலத்திலே, அம்மா காலத்திலே, தலைவர் காலத்திலே சிறுவர்கள் இளைஞர்கள், அம்மா காலத்திலே பக்குவப்பட்டவர்கள், எடப்பாடியார் காலத்திலே முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்றோம். ஆக நாமும் வளர்ந்திருக்கின்றோம், கட்சியும் வளர்ந்திருக்கிறது. கட்சிக்கு விசுவாசமாக நாம் இருக்க வேண்டும். நம்ம வளர்த்த கட்சி அதிமுக. எம்ஜிஆர் வாழ்க என்று சொன்னோம், அம்மா வாழ்க என்று சொன்னோம், எடப்பாடியார் வாழ்க என்று சொன்னோம். முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்திற்கு எடப்பாடியாரை கூப்பிட்டு வந்ததே நான் தான். 2012 நினைக்கிறேன், அல்லது கலாநிதி அவர்கள் இருந்தார்கள். மீட்டிங் பொதுக்கூட்டம் போட்டு அப்போது ஒரு கொடியேற்றிய கொடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் போட்டு வந்திருக்கும். 2012 கூட்டு வந்து அவுட்ல போய் ஒரு அனுப்பிவிட்டேன். ஆக ஒவ்வொரு தலைவர்களும் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் பணியாற்றி இருக்கின்றோம். அந்த வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதிமுக 3வது அத்தியாயம் இன்றைக்கு எடப்பாடியார். அவருக்கு இன்றைக்கு பெருகின்ற செல்வாக்கு, பெருகின்ற ஆதரவு எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கே வியப்பாக இருக்கின்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது.